ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி ரமதான் ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்ட்டு செய்முறையை பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பாய் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை கிராம்புலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், மட்டன் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பிக் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெந்தயத்தை தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன், கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்ச பிறகு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அதில் போடணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கணும். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் இதெல்லாம் வதக்கி எடுக்கணும். இப்போ வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த ஆனியத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கணும். டூ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ஸ்மெல் வருது. நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த மீட்டை இதில் ஆட் பண்ணுறேன். மீட்டை ஆயிலில் இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கணும். இப்போ வெந்துடுச்சு. இந்த டைமில் கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் ஆட் பண்ணி மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஆயிலே இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேரட் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை இதில் சேர்த்துக்கோங்க.
இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஊற வைத்திருந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ரெண்டு பல்லு வெள்ளை பூண்டு இதில் ஆட் பண்ணுறேன். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 6 கப்பு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். கஞ்சி திக்காக இருந்தால் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி ஊற வச்சு களைஞ்சி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு. சால்ட் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அரிசி நல்லா வேகுது. எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் இதில் ஊற்றுறேன். தேங்காய் பால் டேஸ்ட்டு கொடுக்கும். ஊற்றி எல்லாம் கலக்கி விட்டு தேங்காய் பால் அதிகமாக கொதிக்க தேவையில்லை, கொஞ்சமாக கொதிச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நோம்பு கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரமலான் மாதத்தில் இந்த நோம்பு கஞ்சி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோம்பு கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிங்களா? நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.